இதெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு பிஎல்ஓ ஆஃபீஸ் கான்டாக்ட் பண்ணி கொடுத்தீங்க, அவர் கரெக்டாக வந்து அதை சேர்த்துட்டாரு, அது போய் சேர்ந்துருச்சு, அது லிஸ்ட்டில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா வரப்போகிற எலெக்ஷனில் நீங்கள் தாராளமாக ஓட்டு போடலாம். ஓட்டு போடாதவங்க, இது வரைக்கும் ஓட்டர்ஸ் ஐடி இல்லாதவங்க இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் கூட ஓட்டர்ஸ் ஐடி கூடிய விரைவில் கொடுத்துக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதை முதல்ல வந்து ஃபார்ம் 6 வாங்கி ஃபில் பண்ணி ஆன்லைன்லையோ இல்லை ஹார்ட் காப்பியோ வாங்கி ஃபில் பண்ணி அதை வந்து ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. ஏன்னா நம்மளோட ஒவ்வொருத்தருடைய ஓட்டும் முக்கியமானது. நான் நோட்டால் போடுவீங்களோ இல்லை யாருக்காவது போடுவீங்களோ, ஆனால் வீட்டில் உட்காந்துக்குன்னு நான் ஓட்டு போட முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க தயவு செஞ்சு உங்களோட ஓட்டை வேஸ்ட் பண்ணாமல் எழுந்து போய் யாருக்காவது போடுங்க, இல்லை நோட்டாலாவது போடுங்க. ஆனால் வீட்டில் உட்காந்து அந்த ஓட்டை ஒருபோதும் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓட்டு போடுறது நம்மளோட உரிமை. நீங்கள் வந்து ஓட்டு நான் போடுறது என்னுடைய இஷ்டம்னு சொல்லக்கூடாது, அது உரிமை. ஓட்டு போட்டே ஆகணுன்ற சட்டம் வந்து இன்னும் கூடிய விரைவில் வந்தாலும் வரும். ஏன்னா அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அத்தனை பேரும் ஓட்டு போட்டு தான் ஆகணும் அப்படின்ற சட்டம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வரலாம், பார்க்கலாம்.